உதகை தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சி தொடங்கியுள்ள நிலையில் மலர் காட்சியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சிவசாமி. சிவசாமி, முழு விவரம். மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் உதகைக்கு ஒரு மலர் மகுடம் சூடும் விதமாகவே இன்றைய தினம் 126வது மலர் கண்காட்சி தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக இன்று காலை முதலே இந்த உதகை தாவரவியல் பூங்காவிற்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வர தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக நீலகிரி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பிற மாவட்டங்களை சார்ந்த சுற்றுலா பயணிகளும் அதே போல் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சார்ந்த சுற்றுலா பயணிகளும் படையெடுத்து வர தொடங்கி இருக்கிறார்கள். இதனால் இந்த மலர் கண்காட்சியானது இன்று காலை முதலே அதிகமான கூட்டத்துடன் காணப்படுகிறது. குறிப்பாக அவர்கள் காண்பதற்காக பல்வேறு மலர் சிற்பங்கள் இங்கே காட்சிக்கு படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல மலர் மாடங்களிலும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவற்றை இங்கு வந்து குவியக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகிறார்கள். தற்போது நம்மிடையே சில சுற்றுலா பயணிகள் இருக்கிறார்கள். அவர்கள் மலர் கண்காட்சி குறித்து அவர்களிடம் கேட்டறிந்து கொள்ளலாம். வணக்கம், நீங்க எங்கிருந்து வரீங்க? இப்போ எப்படி வந்து என்னென்னலாம் பார்த்தீங்க? எப்படி இருக்குங்க மலர் கண்காட்சி? நாங்கள் பெங்களூர்ல இருந்து வரோம். என் பேர் திவ்யா. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள என்ட்ரு ஆகிறேன். நல்லா இருக்கு பார்க்குறதுக்கே. இப்போ தான் சார் உள்ள என்ட்ரு ஆகிறோம். அந்த ஃப்ளவர்ஸ் 126 ஃப்ளவர் இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே, நல்லா குளிர்ச்சியாக நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூறுவது போல, அதாவது உதகையில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து சுட்டெரித்து வந்த நிலையில் தற்போது குழு காலநிலையும் தொடங்கியிருக்கிறது. இந்த காலநிலையில் தான் இன்றைய தினம் 126வது மலர் கண்காட்சியும் தொடங்கியிருக்கிறது. அதன் காரணமாகவே அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து இந்த மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து வருகிறார். மேலும் தற்போது ஒரு சுற்றுலா பயணி இருக்கிறார். அவரிடம் நாம் கேட்டறிந்து கொள்ளலாம். வணக்கம், நீங்கள் எங்கிருந்து வரீங்க? இந்த மலர் கண்காட்சி எப்படி இருக்குது? நீங்கள் இவ்வளோ பார்க்குறது, இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? நாங்கள் ராஜபாளையத்துலேருந்து வரோம். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சொக்கனாம்புத்தூர்லேருந்து வரோம். 126 பொட்டானிக்கல் கார்டனில் ஃப்ளவர் ஷோ நடக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. 6 ஃபேமிலி கிட்ட வந்திருக்கோம். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே டிஸ்னி வேர்ல்டு என்ட்ரன்ஸு, அப்புறம் ஃப்ளவர் ஷோ டெக்கரேட் பண்ணியிருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. வாட்டர் ஷோ எல்லாமே சூப்பராக இருக்குது. நிச்சயமாக அவர்கள் கூறுவது போலவே சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக இங்கு 1,20,000 மலர்களை கொண்டு, அதாவது டிஸ்னி வேர்ல்டு என்று சொல்லக்கூடிய சிறுவர்களை மிகவும் கவரக்கூடிய ஒரு மலர் சிற்பமானது வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் 80,000 மலர்களை கொண்டு நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை அதிகமாக கவரக்கூடிய மலை ரயிலும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் அலங்கார மேடைகளில் ஒரு 35,000 மலர் தொட்டிகளில் பல வண்ண மலர்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகிறார்கள். நம்மிடையே மேலும் ஒரு சுற்றுலா பயணி இருக்கிறார். அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம், நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கீங்க? இப்போ இந்த மலர் கண்காட்சி எப்படி பார்க்குறீங்க? சார், நாங்கள் ராஜபாளையத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம் சார். இங்கே மலர் கண்காட்சி ரொம்ப அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. மாநகராட்சிக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டோம். இங்கே 80,000 மலர்களால் அலங்காரம் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். ஆனால் இப்போ 2 வருஷமாக வரல. இந்த வருஷம் வந்திருக்கிறேன். இன்னும் மழை கம்மின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்த வருஷம் நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. கிளைமேட் நல்லா இருக்குது. இன்றைக்கி அழகாக இருக்குது. அவர்கள் கூறுவது போலவே நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இ பாஸ் என்ற ஒரு அதாவது விதியானது அமலுக்கு இருந்தாலும் தற்போது எளிதாக கிடைக்கக்கூடிய வகையில் அந்த இ பாஸ் நடைமுறையானது இருக்கிறது. இதனால் அன்று காலை சற்று குறைவாக சுற்றுலா பயணிகள் இருந்த நிலையில் தற்போது அளவுக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து குவிந்த வண்ணமாக இருக்கிறார்கள். குறிப்பாக இன்று காலை முதல் இதுவரை சுமார் 20,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இந்த மலர் கண்காட்சியை காண குவிந்திருக்கிறார்கள். இன்னும் 10 நாட்களுக்கு இந்த மலர் கண்காட்சியானது நடைபெற உள்ளதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.